ஓகே சார். இன்னொரு பக்கம் வந்து அஜித்தோட சம்பளம் அப்படின்றதும் வந்து இந்த படத்துல ஏறி இருக்கு. கிட்டத்தட்ட 180 கோடி கிட்ட வாங்குறாருன்ற மாதிரி செய்திகள்லாம் வெளிவருது. அது உண்மையா சார்? உண்மைதான். ஏன்னா அஜித்தினுடைய அடுத்த படத்தை ஐசரி கணேஷ் தான் தயாரிக்கிறாரு. 200 கோடி ரூபா சம்பளம் கேட்டிருக்காரு அஜித். ஆனால் இவங்க வந்து நம்மளால் அவ்வளோ கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கடைசியாக 180ங்கிற மாதிரி பேசி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதம் தான் அட்வான்ஸ் கொடுக்க போகிறாங்க. அநேகமாக அந்த அமாவாசை வருதுன்னு சொன்னாங்க. அதில் தான் அந்த அமாவாசை அஜித் வந்து இந்த மாதிரி வந்து நல்ல நேரம் கெட்ட நேரம் சகுனம் சடங்குகள் பார்க்குறதுல வந்து பயங்கர தீவிரமான ஒரு கேரக்டர். வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர மாடர்னாக இருப்பார். ஆனால் இதில் வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை. இன்னும் சொல்லப்போனால் அந்த சம்பளம் வாங்குறதே கூட தன்னுடைய ராசி கூட்டு எண் பார்த்தா ஒன்னோ வர்ற மாதிரி பார்த்து தான் வாங்குறதாவெல்லாம் ஒரு தகவல் இருக்குது. இந்த அளவுக்கு? ஆமாம், அந்த அளவுக்கு வந்து அதில் அவருக்கு அதீத நம்பிக்கை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 180 கோடி வாங்குறாரு. 180 கோடினா 819. ஆனால் அவருடைய ராசி எண் வந்து 10. அப்போ 180 கோடி கூட ஒரு ரூபா வாங்குவாரா என்னங்கிறது நமக்கு தெரியல. இல்லைன்னா 181 கோடி கொடுங்கன்னு கேட்க போகிறாரான்னு தெரில. ஸோ அந்த மாதிரி அவர் வாங்க போகிறாரு. ஆனால் இப்போ இண்டஸ்ட்ரியில் நம்ம பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த படம் ஐசரி கணேஷுக்கு கிட்டத்தட்ட 40லிருந்து 50 கோடி ரூபா டேபிள் லாஸ் ஆகுன்னு சொல்கிறாங்க. அதுதான் முக்கியமான டேபிள் லாஸ். அப்படின்னா நீங்கள் படத்தை எடுக்கும் போதே நஷ்டம். எப்பயுமே எல்லாருக்குமே நஷ்டம்ங்கிறது ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். இந்த படத்தை எடுத்து நம்ம வியாபாரம் பண்ணிடுறோமா, வியாபாரம் பண்ணதுக்கப்புறம் எவ்வளவு லாபம்னு நம்ம கணக்கு போடும்போது இவ்வளவு நஷ்டம்னு வந்து நிற்கும். அதுதான் பிஃபோர் ரிலீஸே தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இவருக்கு கொடுக்குற சம்பளம் அதிகம். அதுக்கப்புறம் 100 கோடிக்கு மேலே படத்தினுடைய மேக்கிங் காஸ்ட். ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு 12 கோடி. அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாராம் ஆதிக் ரவிச்சந்திரன், நான் 260 கோடியில் படத்தை எடுத்து கொடுத்துருவேன், 275 எடுத்து கொடுப்பேன்னு சொல்கிறாரு. ஆனால் நிச்சயமாக 300 கோடி போகுங்கிறது தான் எல்லாருடைய கணக்காக இருக்குது. அதனால் அவருக்கு அதிக சம்பளம்ங்கிறதே அந்த படத்தை தயாரிப்பாளருக்கு நஷ்டத்தை கொடுக்குன்னு சொல்கிறாங்க.